வணக்கம். மழை விட்டும் தூவான விடல அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல். விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 108 தொகுதிகள், 2 கழிஞ்சு 106, 118 வேணும். அப்ப 12 தொகுதிகள் விஜய்க்கு தேவைப்படுது. ஏறத்தாழ யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற கணக்குல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். திமுகவை தவிர ஒரு பக்கம் காங்கிரஸ் கிட்ட, அப்புறம் இடதுசாரிகள்கிட்ட, விசிக கிட்ட, இன்னொரு பக்கம் பாமக கிட்ட, இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஒரு பெரிய போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை தமிழ்நாடு சந்திச்சிருக்கா அப்படின்னா ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்குள்ள என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஏற்கனவே நாங்க தாவேகா பக்கம் தான் போவோம், தாவேகா பக்கம் தான் போவோம் அடம் பிடிச்ச காங்கிரஸ், நாங்க இப்ப தாவேகா போறோம். அதாவது திமுகவுடைய இருந்து ஜெயிச்சுட்டு எல்லா செலவுகளும் பண்ணது திமுக. திமுக செலவு பண்ணி திமுக ஓட்டு போட்டு இப்ப நாங்க தாவேகா பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அவரு இவர் ராகுல் அவர் ஒரு பக்கம் முடிவெடுத்திருக்கதா இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அல்லது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே விஜயை இயக்குறது ஆர்எஸ்எஸ் டீம். யார் யார் அப்படின்னா நமக்கு தெரியும். நிர்மல்குமார் அங்கேயே இருந்து இயக்குறாரு. ஆதவர்ஜனா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய வார்ப்பு. இன்னும் சொல்ல போனா பல பேர் அங்க இருக்கக்கூடியவங்கள ஆர்எஸ்எஸ் உடைய வார்ப்பு. அங்க இயக்குறது ஆர்எஸ்எஸ். ஆனா ஆர்எஸ்எஸ் நினைச்சதை விட நிலைமை கைமீறி போயிருச்சு அப்படிங்கிறதா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். என்ன அப்படின்னா, எப்படியாவது கொல்லைப்புறம் வழியா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாமா அப்படிங்கிற வகையில யோசிச்சாங்க. இதை நீங்க 1977 சட்டமன்ற தேர்தலோட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய கணக்கு புரியும். என்ன அப்படின்னா, அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் வளரணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் தோத்துருச்சு, இனிமே காங்கிரஸ் உயரணும், ரெண்டா திமுகவை பிரிச்சு விட்டோம் அப்படின்னா நம்முடைய கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போட்டுச்சு தான் எம்ஜிஆரை பிரிச்சு விடுறாங்க. கணக்கு கேட்டு பிரிச்சு விடுறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னா, எம்ஜிஆர் அதிர்ஷ்டவசமா ஆட்சிக்கு வந்துட்டார். அப்ப காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கும் ஏறத்தாழ இதே நிலைமை தான். என்ன அப்படின்னா, பாஜக திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு விஜயை உள்ள கொண்டு வர்றாங்க. விஜய்க்கு ஏற்கனவே நிறைய வருமான வரி, எம்ஜிஆருக்கு என்ன வருமான வரி கணக்கு கேட்டாங்களோ அதே மாதிரி விஜய்க்கு ஒரு பக்கம் வருமான வரி கணக்கு கேட்டு பெரிய பிரச்சனை ஆக்கி விஜய் வேற வழி இல்லாம தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நாங்க அப்படியே இருக்கப்பா, நீ ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சு பண்ணு, அதே மாதிரி சீமான் ஒரு பக்கம் கட்சியில பெரியார பேசட்டும் அப்படிங்கிற இந்த வகையான பொருட்களை அவங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விளைவு என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பாராத வகையில விஜய் 15லேருந்து 17% ஓட்டு வாங்குற அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்ல விஜய் ஏறத்தாழ இன்னைக்கு ஒரு 108 தொகுதியை பிடிச்சிட்டார். பிடிச்சா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை வச்சு நம்ம இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சினிமா மோகம் இன்னும் குறையவில்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவோ இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்சியா நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், எதிர்கால திட்டங்கள் ஒரு பக்கம், கட்டமைப்பு ஒரு பக்கம், இப்படி பல வகையில பார்த்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி சினிமா மோகம் தான் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு போட்ட வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க இவிஎம்ல பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அங்க இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கள நிலவரத்துல பல பேர் மௌனமா இருந்து விசில் அப்ப அந்த கட்சி தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டது கூட பரவாயில்ல. இப்ப என்ன சொல்றாங்க ஒரு சில பேர் அப்படின்னா, பல கட்சியில இருந்து ஓட்டு போட்டவன்லாம் விஜய் ஜெயிச்ச உடனே நானும் விஜய் கட்சி அப்படின்ட்டு வர்றான். இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அடிப்படையில் உள்ள மக்கள்ல இருந்து, இடைத்தட்டில் இருந்த மக்கள்ல இருந்து, அரசியல்ல லாபம் பெற்றவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சந்தர்ப்பவாத அரசியல் சர்வசாதாரணமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிற ஒன்னையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப காங்கிரஸ் ஒரு வேளை இவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நேரடி ஆதரவு பாஜக அப்படிங்கிறத விஜயை ஏத்துக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு மைனாரிட்டி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நான் பெரியாரை தூக்கி பிடிச்சிருக்கவன், மஞ்சளையம்மாளை தூக்கி பிடிச்சிருக்கவன், அண்ணாவை தூக்கி பிடிச்சிருக்கவன் தூக்கி பிடிச்சிருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா, இவர் பாஜக ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சீட்டு தான் வச்சுக்கோங்களேன். அப்ப ஆதரவு கொடுத்தாலும் இங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க காங்கிரஸ் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து இவர் தேர்தல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார்.
என்ன நடக்கும் அப்படின்னா, இவரு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி, ஏற்பாடு நடக்கும். இங்க இன்னொன்னு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விஜய் பதவி ஏற்கல. பிஎம்சி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துங்க அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னங்க பிஎம்சி திட்டம் அப்படின்னா, மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாண்டிச்சேரியில மும்மொழி கொள்கை அறிமுகமாயிருச்சு. இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே வட மாநிலங்கள் ஏற்கனவே மும்மொழி கொள்கையை வச்சுக்கிறதுனால இன்னைக்கு ஒரிசா, பீகார் மாதிரியே, ஊபி மாதிரியான மாநிலங்கள் பொருளாதார வகையில, படிப்பு வகையில, கட்டுமான வகையில எல்லாத்துலயுமே பின்தங்கி சொந்த மொழியை இழந்து இன்னைக்கு அந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய சூழல்ல இருக்காங்க. அன்னைக்கு அண்ணா எடுத்த முடிவு இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க வேலைக்கு போறான். ஐடி தொழில்நுட்பத்திலேயோ இல்லை வேற பெரிய பெரிய தொழிலுக்காகவோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போறாங்க. ஆனா இங்க வட மாநிலத்திலிருந்து இங்க வேலைக்கு வர்றாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, பிஎம்சி திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிற நெருக்கடியை கண்டிப்பா விஜய்க்கு கொடுப்பாங்க ஒன்றிய அரசாங்கம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்ப பிஎம்சி திட்டத்தை அமுல்படுத்தினா காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா நம்புறோம். காங்கிரஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மிகப்பெரிய குழப்பவாதியா இன்னைக்கு காங்கிரஸ் தான் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் பிஎம்சி திட்டத்தை அமுல்படுத்தினா காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறத விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதரவு கொடுத்துருக்கிறத விலக்கிடுவோம் அப்படின்னு அவங்க விலக ஆரம்பிச்சா இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிமுக ஒரு பக்கம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அதிமுக ஆதரவு கொடுத்தா முழுக்க முழுக்க பாஜக நேரடியா உள்ள வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நேரடியா உள்ள வந்து பாஜக உள்ள வந்தா ஏற்கனவே மக்களுக்கு இந்த மேல ஒரு பெரிய மக்களுக்குன்னா பொதுவாக அரசியல் நிபுணர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, பாஜக தான் விஜய வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முழுக்க முழுக்க எல்லா ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களை இங்கே அமுல்படுத்திட்டா தமிழ்நாடுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா சிதைக்கப்படும். அப்ப சிதைக்கப்படுது அப்படிங்கிறப்ப விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படும். ஏற்கனவே இப்பவே ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஆர்கே நகர்ல ஒரு வட்ட செயலாளர் ஒரு குழந்தைய பாலியல் வன்புறுத்தலுக்கு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. இன்னும் விஜய் ஆட்சிக்கு வரல. நிறைய கூத்துக்களை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, யாரும் புடம்போடப்பட்டவங்க இல்லை. தாவேக்காவில் இருக்கவங்க எல்லாமே இந்த சமூகத்தில் இருந்து வந்தவங்க தான். இன்னொன்று, அரசியல் அறிவு அப்படிங்கிறது நீங்க தாவேக்காவில் இருக்கவங்களுக்கு அது அரசியல் அறிவுனா நம்ம சொல்லக்கூடாது ஓட்டு போடுற அறிவு இல்லை. தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியாமலே எம்எல்ஏ ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது போக போக இந்த கூத்துக்களை நம்ம இனிமே பார்க்க முடியும். இந்த கூத்துக்களை ரசிக்கிற ஒரு செட்டும் இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு காரணம் என்னன்னா, பல பேருக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ அவனுக்கு என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஜாலி மனப்பான்மையை மட்டும்தான் கையில் எடுத்துக்கிட்டு அலைகிறான் பல பேர். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் எப்படி ஆட்சி கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வேண்டியோ வேண்டாமையோ நீங்க ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாலும் அவர் தான் நமக்கு முதலமைச்சர். அது நடக்கும். ஆனா அதே நேரத்தில் விஜயால முழுசா இந்த ஆட்சியை சரியா நடத்த முடியுமா அப்படின்னா 99.9% கேள்விக்குறி தான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் பக்கத்தில் இருக்காரு. ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இருந்தவர். அவர் இந்த வருமானமே எப்படின்னா அவர் மாமனார் வருமானத்துல இருந்து வந்தவர். மாமனார் எப்படிப்பட்டவர்னா, இந்தியா முழுக்க பல கட்சிகளுக்கு நீங்க தொகையை, அதாவது தேர்தல் தொகையா மற்ற தொகைகளா பத்திரம் போட்டு கொடுக்கக்கூடியவர் மார்டின். சரி, இவர் மட்டும் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் அந்த கட்சியில வந்திருக்காரு அப்படின்னா, குடும்பமே ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்காங்க. அவர் மாமியார் லீமா ரோஸ் அதிமுகவில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய மச்சனை என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அப்ப ஆல் பார்ட்டிஸ்லையும் கண்டிப்பா அந்த மார்டின் குடும்பம் இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது லாட்டரிய இருக்கக்கூடிய தடையை நீக்கிடணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு செல்வத்துல இன்னும் கொழுக்க முடியும். நீங்க ஒரு அரசு ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய முதலாளி அது இன்னும் சொல்ல போனா, நீங்க 3வது தரத்துல சம்பாதிச்சவன் ஒரு பணம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா அதை வச்சவன் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மார்டின் குடும்பம் எந்த வகையிலையும் கண்டிப்பா இல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய தடையை விஜயை வச்சு நீக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜய் நினைச்சா கூட தடுக்க முடியாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்கு கைப்பாவை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்க இருக்கக்கூடிய மதுபானத்தை விட
சுரண்டல்களை விட மிக மோசமானதா லாட்ரி அப்படிங்கிறது அமையும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் குடிச்சிட்டான் அப்படின்னா 2 குவார்ட்டர் குடிச்சான்னா ஒரு 350 ரூபா 400 ரூபா செலவு பண்ணா மட்டையாயிருவான். அதுக்கு பிறகு அவனால அவன் நிதானம் வந்து அப்புறம் தான் குடிக்க முடியும். ஆனா லாட்ரிங்கிறது அப்படி கிடையாது. நீங்க அவன் சுரண்டலோ மத்த லாட்டரியோ வாங்கிட்டான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். கடன் வாங்கி கூட வாங்க முடியும். நம்ம மகாபாரதத்துல பார்த்தது மாதிரி தன்னுடைய மனைவிய அடகு வச்சு மனைவிய அடிமையாக்கி எப்படி தர்மன் அன்னைக்கு சொக்கட்டா நாடுனானோ அதே நிலைமை இனி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ஆதவர்ஜுனா ஒன்றும் பெரியாரோ இல்ல அம்பேத்கரோ கிடையாது. இல்ல பெரியார அம்பேத்கரை சொல்ற அளவுக்கு ரொம்ப யோக்கியமான ஆள்லாம் கிடையாது. அப்ப மூணாந்தரத்துல சம்பாரிச்ச இந்த குரூப் எந்த வகையிலையும் உள்ள இருக்கிறப்ப விஜயால தூய்மையான ஆட்சி ஒன்றை கண்டிப்பா கொடுத்துட முடியாது. ஒருவேளை விஜய் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் ஒரு தேவதூதன் கூட நம்ம ஒத்துக்கலாம். அந்த அளவுக்கு விஜய்க்கு தொலைநோக்கு பார்வை அரசியல் பார்வை கிடையாது. இயக்கிறது விஜய பல பேர் இயக்க போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. நமக்கு இருக்க பயமெல்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்த கட்டுமானம் என்ன கண்டிஷன் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஒரு சில நண்பர் கேட்டாங்க உனக்கு ஏன்டா எரியுது அப்படின்னு கேட்டாங்க. நமக்கெல்லாம் இந்த மக்கள் மேல உள்ள அந்த கரிசனத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா கண்டிப்பா திமுக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக எல்லாவற்றையும் தட்டி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சியாக செயல்படும். ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கிறப்பவே தேர்தல் நடக்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து ரொம்ப வலுவா டீலிமிட்டேஷனுக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்குறாரு. அது கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு சொரணை இல்லை, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தா கூட சொல்றேன். அது கூட யோசிக்காம தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பேரு தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. அப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த சூழல்லாம் தாண்டி இந்த திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்பவே இவ்வளவு போராட்டமா தீவிரமா இருந்தவங்க எதிர்க்கட்சியா இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா வகையிலையும் ரொம்ப காத்திரமா செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவா ஊடகங்களுக்கு தீனியா இருக்கும், மக்களுடைய சூழல் என்ன அப்படின்னு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.